குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட விமானம் விழுந்து நொறுங்கியது. நான்கு பேர் உயிரிழந்த நெஞ்சை உலுக்கும் சோகம். விமான விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என குஜராத் காவல்துறை வட்டாரங்கள் தகவல். விமானம் விழுந்த கட்டிடத்தில் இருந்த 60 பேர் படுகாயமடைந்திருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம். அகமதாபாத்தில் இருந்து டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே விழுந்து நொறுங்கிய விமானம். விமானத்தில் 230 பயணிகள், 2 பைலட்டுகள், 10 விமான பணியாளர்கள் இருந்த நிலையில் கோர விபத்து. அகமதாபாத் விமான நிலையத்தை வளாகம் அருகே மேகானி நகரில் விழுந்த விமானம் 825 அடி உயரத்தில் இருந்து விழுந்ததில் நொறுங்கி தீப்பிடித்து எரிந்ததில் வானளாவ எழுந்த கரும்புகை. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நொடிகளில் விமானத்தில் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு பேராபயத்தில் இருப்பதற்கான சமிக்ஞை அனுப்பிய விமானம். அகமதாபாத்தில் பிஜே மருத்துவக் கல்லூரியின் பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல் மீது விழுந்த விமானம். விபத்து நடந்தபோது ஹாஸ்டலில் 50 முதல் 60 பயிற்சி மருத்துவர்கள் இருந்ததாகவும் தகவல். மருத்துவக் கல்லூரி விடுதியில் மாணவர்கள் மதிய உணவு வேளையில் இருந்தபோது விழுந்த விமானம். மருத்துவ மாணவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த போது விமானம் விழுந்து தீப்பிடித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து இதயத்தை நொறுங்கச் செய்துள்ளதாக பிரதமர் மோடி வேதனை. மிகுந்த அதிர்ச்சியையும் சோகத்தையும் சொல்லண்ணா துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ள விபத்து எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அகமதாபாத் விமான விபத்து பேரிடிவு என இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் வேதனை. பாதிக்கப்பட்ட பயணிகளின் குடும்பத்திற்கு துணை நிற்பதாகவும் உருக்கம். குஜராத் விமான விபத்து குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி. விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். விமானத்தில் டிவி டிஸ்பிளே உள்ளிட்ட எதுவும் முறையாக வேலை செய்யவில்லை. விபத்திற்குள்ளான விமானத்தில் முன்னதாக டெல்லியில் இருந்து அகமதாபாத் வந்த நபர் எக்ஸ் தளத்தில் பதிவு. And as usual, your TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. Nothing. Not even the light is working. See, this is what you are providing. And as usual, that is why Air India is. விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணம் செய்த பிரிட்டன் பயணிகளின் கடைசி நிமிட வீடியோ. குட் பை இந்தியா என கூறி தங்கள் நாட்டிற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக செல்ல உள்ளோம் என வீடியோ பதிவு. Your biggest takeaway, Jamie? We've done this already. We are at the airport, just boarding. Goodbye, India. Goodbye. Thank you. 10-hour flight back to England. விபத்திற்குள்ளான போயிங் 787 விமானம் நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான விமானம் என வல்லுநர்கள் தகவல். மீட்கப்பட்ட கருப்பு பெட்டி தகவல்களை டீகோட் செய்த பிறகே விபத்திற்கான காரணம் தெரியவரும். டெல்லியில் 1996ஆம் ஆண்டில் 2 விமானங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட போது 349 பேர் உயிரிழந்தனர். அகமதாபாத் விமான விபத்து இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற விபத்துகளில் 2வது பெரிய விபத்து என தகவல்.
காவிரி படுகை மாவட்டங்களின் பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கன அடி நீரை மலர்கள், தானியங்களை தூவி திறந்து வைத்தார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5146 கன அடியில் இருந்து 6339 கன அடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் வரும் அளவு உயர்வு. சாதாரண ரக நெல்லுக்கான விலையை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் என உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சன்ன ரக நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 156 ரூபாய் உயர்த்தி வழங்குவதாக சேலம் விழாவில் அறிவிப்பு. விரும்புகிறேன். விவசாயிகள் ஒரு குவிண்டாலுக்கு இனி 2500 ரூபாய் பெறுவார்கள். சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய் எனவும், சன்ன ரகத்துக்கு இனி 156 ரூபாய் எனவும் இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். திமுக அரசின் செல்வாக்கை பார்த்து சிலருக்கு வயிற்றெரிச்சல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளாசல். மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தனது ஆத்திரத்தை கொட்டி தீர்த்திருப்பதாக குற்றச்சாட்டு. இதெல்லாம் சிலரால் தாங்கிக் கொள்ள முடியல. திமுக அரசோட செல்வாக்கை பார்த்து வயிறு எறிகிறாங்க. ஆட்சியில குறை சொல்லி எதுவும் செய்யல, எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல, சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவருடைய பேச்சுல, அமித்ஷாவுடைய பேச்சுல தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு நிதி தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி. படையப்பா படத்தில் வரும் வசனத்தை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிலடி. நீங்க எல்லாம் படையப்பா சினிமா பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு காட்சி வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதுல ஒரு டைலாக் வரும். அதுபோலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். பத்து ஆண்டுகளாக கட்டுவதற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? இந்த லட்சணத்தில் குறை கூறி பேசலாமா என மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர். பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். 10 ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கி இருந்தா 2 ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே. இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா? அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியிலும் நான் முதல்வன் திட்டத்திலும் பயின்ற மாணவர்கள் யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை. முதன்மை நேர்முக தேர்வுகளிலும் முத்திரை பதித்து வெற்றி முகங்களை நேரில் காண ஆவலாய் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி பதிவு. நீலகிரி, கோவை, தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தேனி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு எனவும் கணிப்பு. பதினான்கு, 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 14ஆம் தேதியன்று கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அடுத்தடுத்த நாட்களில் மிக முதல் அதிகனமழை எச்சரிக்கை எதிரொலி. தலா 30 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நீலகிரி, வால்பாறை பகுதிகளுக்கு விரைந்தனர்.
தனக்கும் அன்புமணிக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் தீர்வு இல்லை. பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கவலை. 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை, அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. அன்புமணிக்கு பாமகவின் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினேன். என்னை நம்ப முடியாது என அன்புமணி கூறியதால் தான் நீயா நானா என பார்த்துவிட முடிவு செய்தேன். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். இந்த பஞ்சாயத்து மேடை, பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறார், கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தோம். அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம், நீயா நானா பார்த்துடுவோம். எல்லாம் தனக்கே வேண்டும் என அன்புமணி நினைத்ததாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. கேட்டை சாத்திக் கொண்டு கொள்ளுப்பேரன் பேத்திகளோடு விளையாட முடியாது என அதிரடி. அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த நிறுவனர் ராமதாஸா அவருக்கு கேட்டை சாதிட்டு உள்ள கொள்ளுப்பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்டை சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. நாற்பத்தாறு ஆண்டுகளாக கட்சியை கட்டிக்காத்த தனக்கு இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க உரிமை இல்லையா? இதை கேட்பதற்கே தனக்கு அவமானமாக இருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதங்கம். 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டிக்காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. பாமக என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் நிலை என ராமதாஸ் வேதனை. மாவட்ட செயலாளர்கள் தன்னை பார்க்க விடாமல் அன்புமணி நேரடியாக பேசி தடுத்து மானபங்கம் செய்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு இருக்கின்றன. என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்க வேண்டும் என்ற முடிவை ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டார். பாமகவின் தலைவராக அன்புமணிக்கு முடிசூட்டு விழா நடந்தபோது ஆனந்த கண்ணீர் வடித்ததாக ராமதாஸ் பேட்டி. அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா? ஒரு முட்டாள் செய்வானா? ஒரு முண்டம் செய்வானா? ஒரு மூர்க்கம் செய்வானா இந்த வேலையை? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி என்பது அனைவரும் சொல்லும் வார்த்தை. தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது என்பதே நீதி, நேர்மை, தர்மம் எனவும் ராமதாஸ் திட்டவட்டார். தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம்,
தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும்.